நிமிஷம் பார்க்க முடியுமா? டாக்டர் இப்பதான் கிளம்பினாரு மேடம். எப்போ வருவாங்க? ஊருக்கு போறாரு, வரதுக்கு 4 நாள் ஆகும். ஐயோ, ஆமா, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ரோட கிராஸ் பண்ணி போகும்போது ஏதோ ஒரு கார் இந்த பொண்ணு இடிச்சிருச்சு. யாருமே கண்டுக்கல. நான் பார்த்து இப்ப இங்க கூட்டிட்டு வரேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது போலீஸ் கேஸ் மேடம். என்னங்க நீங்க? சின்ன சின்ன காயம் தானே பட்டிருக்கு. நீங்களே இவளுக்கு ட்ரீட் பண்ணலாமே. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. பாவம் வலியில துடிச்சிட்டு இருக்கா. சரிங்க, உங்க பேர் என்ன? பிரியா. தேவி. அது பாதி பேர் சொல்றா. அவ பேரு பிரியா தேவின் தானம்மா சொன்ன? சரி, ஒரு நிமிஷம். இதுக்கு உன்னோட உண்மையான பேரு சொன்ன? நீங்க போய் சொல்லணும்னு சொல்லவே இல்லையா அண்ணி? அரஞ்சனா, பிரதீப் கூட போகும்போது மட்டும் போய் சொல்லிட்டு தானே போனேன். தப்புதான் அண்ணி, மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி, மன்னிச்சிருங்க. சரி விடு. இங்க பாரு, உள்ள போ. அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மயக்கம் வருதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் படுத்துரு. நான் சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே? எதுக்கு அண்ணி? மேடம் சொல்லுங்க வாங்க மட்டும் மேடம். செய். போ. மேடம் 10 மினிட்ஸ் படுத்துக்கோங்க. போலாம். தேங்க்யூ சிஸ்டர். தேவி, உங்க வீடு எங்கம்மா சொன்ன? பாலவாக்கம் தானே? சரி வா, போற வழியில டிராப் பண்றேன். வரேன் ஓகே சிஸ்டர். மேடம். எனக்கு ஐஜி சார், எனக்கு என்னமோ பிரதீப் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அவன் தான் ராஜீவ், பிரதீப்க்கு பிரியாவை பிடிச்சதுனால தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சான். 2 குடும்பமும் கலந்து பேசி சம்மதிச்சு அவங்க 2 பேரோட சம்மதத்தை வாங்கி அப்புறம் தான் இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்தது. அப்படி இருக்கிறப்ப பிரியாவை என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறேன்? இல்லை சார், பிரதீப்புக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோன்னு என் மனசுக்கு படுது. அவன் பிரியாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிருந்தான். ராஜீவ், 2 குடும்பமும் அவங்க கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிரதீப் பிரியாவை அழைச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. நீங்க பேசுறது சரியில்லை ராஜீவ். சார், அவர் அப்படிதான் சார். எந்த நேரத்தில் எதை பற்றி பேசுகிறோன்னு அவருக்கே தெரியாது. நம்ம ஒரு நல்லது நினச்சி செய்வோம், அதை அப்படியே நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவாரு. டேய், இப்போ இந்த நேரத்தில் இந்த பேச்சு உனக்கு ரொம்ப முக்கியமாடா? எந்த நேரத்தில் எதை பேசுறதுன்னு தெரியாது. எது எதார்த்தமோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதான் சொன்னேன். டேய், நீ தேவையில்லாத நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். யார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? சும்மா தேவையில்லாம இப்போ பொறுமையா இருங்களேன். இது சண்டை போட வேண்டிய நேரம் இல்லப்பா. வாங்க. பிரியா, பிரியா, பிரியா. என்னாச்சு உனக்கு? என்னம்மா, என்னாச்சு? எங்களை கூப்பிட்டுக்கலாம்ல. எங்க போன? பிரியா, நீயாவது சொல்லலாம்ல. ஒரு ஃபோன் உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம். பண்ணி ஒன்றும் பலமா இல்லையேம்மா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சமதி, முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க, அப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். வா, போங்க. வா, பிரியா, வா. மெதுவா வா. மெதுவா வாம்மா. ஐயோ,
என் பொண்ணுக்கு எப்படி எல்லாம் நடக்குது கடவுளே. ஒன்றும் இல்லைம்மா, விடாத, வா. பார்த்து போ. பிரியா அவன் ஃப்ரெண்டு தேவி வீட்ல இருந்து வர்ற வழியில ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு காரு இவள் இடிச்சிட்டு போயிடுச்சு. மயங்கி ரோட்லயே விழுந்திருக்கா. யாருமே கண்டுக்கல போல. யாரோ ஒருத்தர் பார்த்து இவள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதும் அங்கிருந்து பிரியா எனக்கு ஃபோன் பண்ணா. நான் போய் கூட்டிட்டு வந்தேன். அந்த அதிர்ச்சியில தான் மாமா பிரியா பேச மாட்டேங்கிறா. ஏன் நம்மள இவ இப்படி பாக்குறா? ஒருவேளை நாம போட்ட பிளான் தெரிஞ்சு போச்சா? என்னமோ நடந்திருக்கு. ஸ்னேகா சமாளிக்கிறா, இவ பேசவே மாட்டேங்கிறாளே. இப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் பிரியாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாமா. அவ எடுக்கவே இல்ல. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளாவே எனக்கு கால் பண்ணா. அவ இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். நான் எத்தனை தடவை உனக்கு ட்ரை பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கல? இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? நான் எந்த அளவுக்கு டென்ஷன்ல இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்தது எங்கம்மா? பாலவாக்கம். என்னத்துக்குமா நோட்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் போனேன்? மாமா, பிரியா பண்ண பெரிய தப்பே அதுதான். அவ அவ்வளவு தூரம் போவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை அனுப்ப மாட்டேன்னு தெரிஞ்சு என்கிட்ட 1 hourல வந்துடுற, பக்கத்துல தான் போறேன்னு போய் சொல்லிட்டு போனா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். போகாத போகாதன்னு நீ எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் திமிரு பிடிச்சு போய் இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்கப்பா. என்னம்மா நீ? உனக்கு ஏதாவது விபரீதமா இருந்தா நாங்க என்னம்மா பண்ணுவோம்? மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு ஐயோ, பண்ணிட்டேன். எழுந்திருப்பா, எழுந்திரு. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டென்ஷன் ஆகுமா? அப்ப என் புள்ளையோட நிலைமை? உங்க புள்ளையா? இவளையும் காணோம் அவனையும் காணோம். ஒருவேளை 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்கன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இவன் மட்டும் வந்திருக்கா. என் புள்ள எங்க? என் புள்ள எங்கம்மா? என்ன ஆண்டி நீங்க? உங்க பையன் எங்க போனாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க கிட்ட கேக்குறீங்க? அதெல்லாம் ஸ்னேகா, எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன் பிரியா, நீ நிஜமாவே நோட்ஸ் வாங்க தான் போனியா, இல்ல பிரதீப் கூப்பிட்டான்னு போனியா? ஏன் பேச சொல்லு மாட்டேங்கிற? பிரியா, என் புள்ள எங்க? என்ன நீங்க அவகிட்ட போய்? அவ ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. நீ கொஞ்சம் இரு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. உங்க பொண்ணு வந்துருச்சு, உங்களுக்கு நிம்மதி. என் புள்ள இன்னும் வரலையே. பிரியா சொல்லுமா. பிரியா சொல்லுமா. பிரியா சொல்லு. பிரியா அத கேக்குறாங்கல்ல. நோட்ஸ் வாங்க தான் போனேன்னு தைரியமா உண்மையை சொல்லு. சொல்லு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நோட்ஸ் வாங்க தான் போனேன். கார் ஆக்சிடென்ட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சப்ப நான் கிளினிக்ல இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஸ்னேகா அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க. வேற எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. பிரதீப்பை நான் பார்க்கவும் இல்ல, அவன் கூட நான் போன்ல பேசவும் இல்ல. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஷமலா, உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து. போமா. வா. வாமா, மெதுவா. பார்த்து பிரியா, பார்த்து. வா, உள்ள வா. ஏங்க, அப்ப நம்ம புள்ள எங்கங்க? இங்க பாரு, அது நம்ம வீட்டு பிரச்சனை. எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வரேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் பிரியா தான் காரணம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க.
இதெல்லாம் லைஃப்ல பிளான் பண்ணியா நடக்குது? நிச்சயதார்த்தம் நின்று போச்சே. உங்க பிள்ளை வரலைன்னா கூட பிரியா இருந்திருந்தா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்கலாம். அதனால என்னங்க, இன்னொரு நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுக்கு எல்லாரையும் டென்ஷன் பண்ணணும்? நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அதெல்லாம் சரி, உங்க பையன் வரலையே. இந்த பாருங்க, முதல்ல நம்ம வீட்டு பெண் குழந்தை சேஃபா வந்துருச்சுல, அது போதும். அவன் வந்துருவான். ருத்ரா, வா போலாம். ஸ்னேகா, நீ அந்த ஹாஸ்பிட்டல் பாலவாக்கத்துல எங்க இருக்குன்னு சொன்ன? எஸ்கே கிளினிக் அங்கிள். டாக்டர் இல்ல, நர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சரி, பிரியா இடிச்ச காரோட நம்பரை ஏதாவது நோட் பண்ணல? இல்ல. அப்படியா? பிரதீப் பிரியா கிட்ட பேசவே இல்ல, அப்படிதானே? ஆமா. ஓ சரி, வா போலாம். வரேங்க. பிரதீப் என்ன ஆனா? என்ன பண்ணாங்க இவங்க? என்ன நடந்திருக்கும்? பிரியா டக்குன்னு ஸ்னேகா பக்கத்தாவிட்டா? நம்ம பிளான் பண்ண மாதிரி பிரியாவை அவன் எதுவும் பண்ணலையா? இல்ல இவங்களால பிரதீப்க்கு ஏதாவது ஆயிடுச்சா? இப்போ பிரதீப் எங்க? எங்கம்மா பிரதீப்? அவனை காணோம்மா. அவன் அங்கேயும் வரல, இங்கேயும் வரலையம்மா. இல்லையம்மா, வந்திருந்தா இந்நேரம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே. ஆமா, அந்த பொண்ணு எங்க? அவ வந்துட்டாளா? அந்த பொண்ணு வந்துட்டாமா. அந்த ஸ்னேகா போய் எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. வந்தவ சொல்றா, நான் கார்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன், ஸ்னேகா தான் என்னை வந்து கூட்டிட்டு வந்தான்னு சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா. ஏங்க, ஸ்னேகா சொல்றதை நீங்க நம்புறீங்களா? என்ன வளர்ற நீ? அவ எதுக்கு போய் சொல்லணும் இப்ப? எனக்கு என்னமோ அந்த ஸ்னேகா மேலயும் அந்த பிரியா மேலயும் நம்பிக்கை வரல. பேசணும்னு ஏதாவது பேசாத, அமைதியா இரு. இல்லங்க, என்னமோ தப்பு நடந்திருக்கு. பிரியாவும் பிரதீப்பும் தான் வெளியில போயிருக்காங்க. போன இடத்துல பிரதீப்க்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. இவ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. என்ன அங்க ராஜீவ் என்னன்னா பிரதீப்ப சந்தேகப்படுறான், இங்க நீங்க ரெண்டு பேரும் பிரியாவை சந்தேகப்படுறீங்க? ஏன் மாப்ள, அந்த பொண்ண சந்தேகப்படக்கூடாதா? புரியாம பேசாதீங்க அத்தை. இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணதே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதான். அதுக்கு முன்னாடி மீட் பண்றதுக்கு என்ன அவசியம்? இங்க பாருங்க, பிரியாவும் பிரதீப்பும் லவ் பண்ணது அந்த ராகவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியுங்க. அவங்க ஏன் மீட் பண்ணிருக்க கூடாது? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன், அவங்க மீட் பண்ணிருக்காங்க. என் மனசுக்கு அப்படிதாங்க தோணுது. பிரியாவுக்கு ஏதோ போன் வந்துதான். எக்ஸாம்க்கு நோட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாளா? ஏன் அது பொய்யா இருக்கலாம்ல? அப்படி போனவ பாலவாக்கம் எதுக்காகங்க போனோம்? ஏன் ஒருவேளை அவ ஃப்ரெண்ட் அங்க இருந்திருக்கலாம்ல? இல்லன்னு நான் சொல்றேன். பிரதீப் போன் பண்ணிருப்பான், இல்ல இவ பிரதீப்க்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கணும். நீ சொல்றது ரெண்டுமே தப்பு ருத்ரா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் மாப்ள? அத்தை, ஒரு போலீஸ்காரன் ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டான். இந்த பாருங்க, பிரதீப் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்கான், யாருடைய போன்லாம் ரிசீவ் பண்ணிருக்கான் எல்லாம் இருக்கு. அவன் கால் ஹிஸ்டரியே என்கிட்ட இருக்கு. ஒருவேளை பிரியா சொன்னது உண்மையா இருக்கலாம், அல்லது பிரதீப் என்ன நக்கல் பண்றதுக்கும் பண்ணிருக்கலாம். அவன் ஏங்க அப்படி செய்யணும்? அவனுக்கு அவங்க அப்பனை கண்டா பிடிக்கல இல்ல. அவனுக்கு எல்லார் முன்னாடியும் அவங்க அப்பனை மட்டம் தட்டுறது, அவமானப்படுத்துறது இதுதானே வேலை. அதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவாண்டி. அவன் பிரியாவை லவ் பண்றாங்க. இந்த பாரு, லவ் பண்றது வேற. ஆனா இந்த நிச்சயத்தை ஸ்னேகா தானே பண்ணிருக்கா. அவளை நோஸ் கட் பண்றதுக்காக வெறுப்பேத்திருப்பா இப்படி. எப்ப பார்த்தாலும் என் புள்ளையவே குறை சொல்லிக்கிட்டு இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பிரியாவும் ஸ்னேகாவும் என் புள்ளைய ஏதோ பண்ணிருக்காங்க, ஆனா இங்க வந்து ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் போலீஸை ஏமாத்துற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது. நீ ஒழுங்கு முறையா போய் படு, உன் புள்ள காலையில வந்துடுவான். எப்படி மாப்ள நிம்மதியா போய் தூங்க முடியும்? அவ மட்டும் அங்க வந்துட்டா,
நம்ம பிள்ளைங்க இன்னும் காணும். அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அத்தை, அட்லீஸ்ட் அந்த வீட்டு பொண்ணாவது வந்தால, அவளும் வராம இருந்திருந்தா அந்த பாவம் நம்ம தலையில விழுந்திருக்கும். அதை யோசிக்க கொஞ்சம். தயவு செஞ்சு கண்ணா பின்னான்னு யோசிக்காம போய் படுங்க. போங்க, உன்னையும் தான் போய் படு, எனக்கு வேலை இருக்கு. இன்ஸ்பெக்டர் தாமோதரன். எஸ் சார். அப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா? சார், உங்க பையன் கோயில் போனது உண்மைதான் சார். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாருங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம். நீங்க முதல்ல காலையில என்ன கேட்டுக்கிட்டு ஒரு லேடி எஸ்ஐய அந்த பிரியா வீட்டுக்கு அனுப்புங்க. அவளை தரோவா என்கொயர் பண்ணுங்க. ஓகே சார். அவளோட மொபைல் நம்பரை வாங்கி எல்லா செல் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. சரி சார். அவளுக்கு 12ல இருந்து 1 மணிக்குள்ள யாரோ உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணிருக்காங்க. யார் அது ஃபோன் பண்ணது, அவங்க கால் ரெக்கார்ட்ஸ், அதை சர்ச் பண்ணி அவங்க அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையும் எடுங்க. ஓகே சார். அதுக்கும் மேல அந்த பொண்ணு பாலவாக்கத்துல யாரோ அவ ஃப்ரெண்டை தேடி தான் போனதாகவும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இருந்தா கூட அந்த பொண்ணு யாரு, அவங்களுடைய டீடைல், அவளுக்கும் பிரியாவுக்கும் என்ன சம்பந்தம், எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு வரணும். புரியுதா? ஓகே சார். எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரி, ஓகே. டாடி இடியட்ஸ் ராஸ்கல். 10 நிமிஷம் 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாய் முடிச்சுமா இருந்தா என்ன அர்த்தம்? எங்கயா பிரதீப்? நான் அப்போ உங்ககிட்ட என்னையா சொன்னேன்? பிரதீப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போ, அவன் எங்கெங்க போறான் என்னென்ன பண்றான்னு ஃபாலோ பண்ண சொன்னல. நீ பிரதீப்பை ஃபாலோ பண்ணே இல்லையா? பண்ண சார். பிரியா வந்தா, அப்புறம் 2 பேரும் கோயிலுக்கு போனாங்க, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாங்க. ஆமா சார், கெஸ்ட் ஹவுஸ் வந்தாங்க, சாவி கேட்டாங்க, நான் தான் கதவை திறந்து விட்டேன் சார். அப்புறம் என்ன நடந்தது? எப்ப திரும்பி போனாங்க, எங்க போனாங்க? பிரதீப் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல. பிரதீப்பை காணோம். இது வரைக்கும் ஒரு தகவல் இல்ல. என்ன ஆச்சு சொல்லி தொலைங்களையா? சார், பிரதீப்பை ஃபாலோ பண்ணி போனேன். இவரை பார்த்தேன். இவர் சரக்கு வச்சிருந்தாரு. அதை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. அதை குடிச்சோம். அது போலீஸ் சரக்கு போல இருக்கு. அதை குடிச்ச உடனே ஆளை அமுக்கிருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. காலையில தான் கண்ணு முழிச்சோம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு 2 பேரும் மூஞ்சி உடைச்சிருவேன். போங்கடா, என்ன கண்முறை நிக்காதீங்க. உனக்கு பணம் கிடையாது, உனக்கு சம்பளம் கிடையாது. மறுபடியும் உங்க 2 பேரும் இங்க பார்த்தேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கெட் அவுட். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு காரியத்தை கெடுத்துட்டாங்க. இப்ப பிரதீப்பை காணோம். பிரதீப் எங்க? ஏதாவது ஆபத்துல இருக்கானா, இல்ல மறைஞ்சு வந்து நம்மகிட்டே கேம் ஆடுறானா? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. போலீஸ்ல வருவாங்க, என்ன ஜெயில போட்டுருவாங்க, என்ன தூக்குல போட போறாங்க. என்ன காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. என்ன காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, போலீஸ் வருது அண்ணி. அண்ணி, என்ன காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி, என்ன காப்பாத்துங்க. எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல. பிரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அண்ணி, என்ன காப்பாத்துங்க அண்ணி, ப்ளீஸ். பிரியா, பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஏன் எதோ உளறிட்டு இருக்க? அண்ணி, பிரியா, ஹே பிரியா, பிரியா, என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லு. ஹே பிரியா, விடுங்க. ஏன் பயப்படுற? அண்ணி, நான் உன் அண்ணி, என்கிட்ட சொல்ல மாட்டியா? பிரியா, அங்க என்ன நடந்துச்சு? நீ பிரதீப்ப பார்க்க தானே போயிருந்த. இப்ப பிரதீப் எங்க? அண்ணி, சொல்லு பிரியா. என்ன காப்பாத்துங்க அண்ணி. பிரியா, நீ ஜெயில தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. அண்ணி, சீக்கிரம் வாங்க அண்ணி. ஹே, இப்ப ஏன் கத்துற? நான் தான் உன் அண்ணி. என்ன பார்த்து நீயே பயந்துட்டு இருக்க? சரி, வா. இங்க பாருங்க, விடுங்க. அண்ணி, காப்பாத்துங்க அண்ணி. பிரியா, இங்க வாமா. என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? நான் உங்க அண்ணி இல்ல. அண்ணி, சீக்கிரம் வாங்க அண்ணி. பிரியா, என்கிட்ட உண்மையை சொல்லு பிரியா. உனக்கு என்ன நடந்துச்சு? அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு.